புளிச்சக்கீரையை இப்படி கூட செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், 3 கத்திரிக்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2 கண்ணாடி கத்திரிக்காய், 1 பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இதுக்கு 3 கத்திரிக்காய் போதுங்க. புளிச்சக்கீரை 1 கட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தாங்க புளிச்சக்கீரை கத்திரிக்காய் 2மே பறிச்சிருக்கேன். நீங்கள் 1 கட்டு எடுத்துக்கோங்க மார்க்கெட்டில் வாங்குறது இருந்தால். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 1 பவுல் பச்சை வேர்க்கடலை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. 4 பச்சை மிளகாய். வாங்க புளிச்சக்கீரை எப்படி கடையலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பாத்திரம் வச்சுட்டேன். நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் பச்சை மிளகாய், 1 பவுல் வேர்க்கடலை, ஒரு 5 நிமிஷம் புளிச்சக்கீரையும் வேர்க்கடலையும் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்திக்கலாங்க. கிண்டி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்புறம் நம்ம புளிச்சக்கீரையை சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயும் வேர்க்கடலையும் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், வேர்க்கடலை ஓரளவுக்கு வெந்துருச்சு, கத்திரிக்காயும் அப்போ வெந்திருக்குங்க. இப்போ நம்ம புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்தி புளிச்சக்கீரை கடையிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிச்சக்கீரை கிராமத்து சைட்லாம் இப்படி தாங்க புளிச்சக்கீரை கடைவாங்க. வேர்க்கடலை கிடச்சிச்சின்னா உடனே இந்த மாதிரி புளிச்சக்கீரை கடைஞ்சி களி கிண்டி சாப்பிடுவாங்கங்க. களிக்கு அருமையாக இருக்குங்க இந்த புளிச்சக்கீரை. கீரையை நல்லா கிண்டி விடலாங்க. கீரை நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துடலாங்க. புளிச்சக்கீரையை வடிச்சாச்சுங்க. இந்த புளிச்சக்கீரையில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடிகிட்டுங்க. அப்புறம் நம்ம கீரையை தாளித்து கடைஞ்சிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்ல மணமாக இருக்கும். வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எண்ணெயிலேயே சேர்த்துங்க, அப்போ தான் நல்ல வாசமாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெந்தயத்தூள் சேர்த்துனாவே கீரைக்கு புளிச்சக்கீரைக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்குங்க. ஆனால் எண்ணெயிலேயே சேர்த்திருங்க. வெந்தயத்தோட வெந்தயத்தூள் அரைச்சி சேர்த்துறது நல்லாயிருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிடலாம். போதுங்க, நம்ம எடுத்து கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்சக்கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ புளிச்சக்கீரைக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கடையும் போது போட்டோம்னா கல்லுப்பு நல்ல கீரை கடையுங்க. இப்போ மற்ற போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. நல்ல சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் புளிச்சக்கீரையை போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. புளிச்சக்கீரை நல்லெண்ணெய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இரும்பு சத்துங்க. நல்ல சூடாக இருக்குங்க சாப்பாடு. புளிச்சக்கீரை நல்ல அந்த கீரையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் புளிச்சக்கீரை எப்படி இருக்குன்னு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. அருமையாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி